ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 9 பகவானுக்கு ஏற்புடைய விடைகள் பதம் 45. நாரத பிராகமுனையே சரஸ்வத்யாஸ்தடே நிருப தியாயதே பிரஹம பரமம் வியாசாயாமித தேஜஸை. மொழிபெயர்ப்பு: அரசே, சரஸ்வதி நதிக்கரையில் பரமபுருஷரிடம் அல்லது பரபிரம்மத்திடம் பக்திபூர்வமாக தியானத்தில் ஆழ்ந்திருந்தவரான எல்லையற்ற சக்தி படைத்த வியாசதேவரிடம் மகாமுனிவரான நாரதர் பரம்பரையின் வாயிலாக ஸ்ரீமத் பாகவதத்தை உபதேசித்தார். பொருளுரை: ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் காண்டம் 5ஆம் அத்தியாயத்தில் சிறந்த முனிவரான வியாசதேவருக்கு நாரதர் பின்வருமாறு உபதேசித்தார். ஓ மகா பாக்யவானே, புண்ணிய புருஷராகிய தத்துவமேதையே, உமது நாமமும் புகழும் ஜகமறிந்ததாகும். மேலும் களங்கமற்ற குணத்துடனும் தவறாத பார்வையுடனும் நீர் பரமசத்தியத்தில் நிலை பெற்று இருக்கிறீர். இணையற்ற செயல்களை கொண்டவரான முழுமுதற் கடவுளுடைய செயல்களின் மீது நீர் தியானத்தை செலுத்த வேண்டும் என்று நான் உம்மை கேட்டுக்கொள்கிறேன். எனவே பிரம்ம சம்பிரதாயத்தின் சீடப்பரம்பரையில் தியானயோக பயிற்சி அலட்சியம் செய்யப்படவில்லை. ஆனால் பக்தர்கள் பக்தி யோகிகளாக இருப்பதால் அருவ பிரம்மத்தின் மீது இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளதைப் போல பிரம்ம பரமம் அல்லது பரபிரம்மத்தின் மீது அவர்கள் தியானிக்கின்றனர். பிரம்ம உணர்வு அருவமான பிரகாசத்தில் இருந்து துவங்குகிறது. தியானத்தின் தொடர்ந்த முன்னேற்றத்தால் பரமாத்ம உணர்வு உண்டாகிறது. மேலும் தொடர்ந்த முன்னேற்றத்தால் பரமபுருஷ பகவானின் உணர்வு நிலைப்படுகிறது. ஸ்ரீ நாரதமுனி வியாசதேவரின் ஆன்மீக குரு என்ற முறையில் வியாசதேவரின் நிலையை நன்கு அறிந்திருந்தார். ஸ்ரீல வியாசதேவர் இதனால் கடுமையான விரதம் போன்றவைகளுடன் பரம சத்தியத்தில் நிலைபெற்றிருப்பதாக ஸ்ரீல வியாசதேவரின் நற்குணங்களை நாரதர் உறுதி செய்கிறார். பகவானுடைய உன்னதமான செயல்களின் மீது தியானிக்கும்படி நாரதர் அறிவுரை கூறினார். அருவ பிரம்மத்தில் செயல்களில் இல்லை, ஆனால் முழுமுதற் கடவுள் பல செயல்களை கொண்டுள்ளார். மேலும் அச்செயல்கள் அனைத்தும் ஜடகுணத்தின் களங்கமற்ற உன்னத தன்மை கொண்டவையாகும். பரபிரம்மத்தின் செயல்கள் பௌதிக செயல்களாய் இருந்திருப்பின் அவற்றின் மீது தியானிக்குமாறு நாரதர் வியாசதேவருக்கு ஆலோசனை கூறியிருக்க மாட்டார். மேலும் பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டிருப்பதைப் போல பரபிரம்மாவாக இருப்பது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராவார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உண்மையான நிலையை அர்ஜுனன் உணர்ந்த பொழுது பகவத்கீதையின் 10ஆம் அத்தியாயத்தில் பின்வரும் வார்த்தைகளில் அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்து கூறினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி நன்கு உணர்ந்திருந்த அர்ஜுனன் பகவத்கீதையின் நோக்கத்தை சுருக்கி பின்வருமாறு கூறினார். எம்பெருமானே, நீரே பரபிரம்மமும் ஆனந்தம் மற்றும் அறிவு மயமான நித்திய உருவிலுள்ள முழு புருஷராவீர். நாரதர், அசிதர், தேவலர் மற்றும் வியாசதேவர் ஆகியோரும் இதை உறுதி செய்துள்ளனர். அத்துடன் அனைத்திற்கும் மேலாக தாங்களும் இதை உறுதி செய்திருக்கிறீர்கள். வியாசதேவர் பக்தியோக சமாதியின் மூலமாக தமது மனதை தியானத்தில் நிறுத்திய பொழுது பரமபுருஷர் மாயாசக்தியுடன் இருப்பதையும் அச்சக்தி பரமபுருஷருக்கு எதிரான நிலையில் இருப்பதையும் உண்மையாகவே கண்டார். நாம் ஏற்கனவே விளக்கியிருப்பதைப் போல பகவான் இல்லையெனில் மாயையும் இருக்காது என்பதால் மாயை அவரது ஒரு பிரதிநிதியாகும். இருள் ஒளிக்கு சுதந்திரமானதல்ல. ஒளி இல்லாமல் இருளின் எதிர்நிலையை ஒருவராலும் அனுபவிக்க முடியாது. இம்மாயையால் பரமபுருஷ பகவானை வெற்றி கொள்ள முடியாது என்பதால் அது அவரிடமிருந்து ஒதுங்கி நிற்கிறது, அபாஸ்ரயம். எனவே முழுமுதற் கடவுளை அவரது உன்னதமான செயல்களுடன் உணர்வதே தியானத்தின் பூரணத்துவமாகும். அருவ பிரம்ம தியானம் சாதகனுக்கு தொந்தரவான மேலமையாகும். இது பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா.